அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வழக்கம் போல் நம்மள்ட்ட வந்து கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான். கிரகங்களுடைய அந்த டிகிரி அமைப்புகளை வந்து நான் கட்டத்தில் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் அதை வச்சே வந்து பிறந்த நேரம், தேதி, இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட முடியும். லக்னம் மேஷ லக்னம், ராசி சிம்ம ராசி, மகம் 3ஆம் பாதம், சுக்லபட்சம், அஷ்டமி திதியில் பிறந்த ஜாதகம். 23 வயது, 9 மாதம் வந்து முடிவு. லக்னம் இயல்பாக இருக்குது, சுபத்துவமும் இல்லை பாவத்துவமும் இல்லை, இயல்பாக இருக்குது. லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் வந்து அவருக்கு பிடிக்காத புதனுடைய வீட்டில் பகை பெற்று அமர்ந்திருந்தால் கூட வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பாங்க. ஒரு 4.5 டிகிரி சுக்கிரனோட இணைவில் சுபத்துவ அமைப்புகளில் இருப்பார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 டிகிரி ராகுவால் பாவத்துவ அமைப்புகளும் இருப்பாங்க. சுபத்துவ பாவத்துவ கலப்பில் இருப்பார். இருந்தால் கூட ஓரளவு வந்து ஜாதகம் நல்ல வலுவான ஜாதகம் தான். 9ஆம் இடம் ஒரே நேரத்தில் இரு மாபெரும் சுபர்களால் பார்க்கப்பட்டு, லக்னாதிபதியால் பார்க்கப்பட்டு, 9ஆம் அதிபதி இயற்கை சுபராகி தன் வீட்டை தானே பார்க்குற மாதிரி அமைப்புகளில் இருக்கிறது. சூரியன் பெரிதாக பாதிக்கப்படாமல் இருக்கிறது. சிம்ம வீடு பாதிக்கப்படாமல் இருக்கிறது. தந்தை வலுவான நபர் அப்படிங்கிறத காட்டுது. தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா துறை ஃபைனான்சராக இருக்கிறாரு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறாரு. தந்தை வந்து வசதி படைத்த நபர் தான். மகன் வந்து விஸ்காம் சொல்லக்கூடிய அந்த டெலிகாம் சம்மந்தப்பட்ட, அதாவது பார்த்திங்கன்னா சினிமா துறைக்கு படிச்சிருக்கிறாருங்க. சினிமா துறைக்கு அந்த விஸ்காம் சொல்கிறாங்கல்ல, டெலிகம்யூனிகேஷனாக, அது வந்து படிச்சிருக்காரு. புதன் சுபத்துவமாக இருக்கணும். அப்போ புதன் பார்த்திங்கன்னா இவருக்கு பாவத்துவ அமைப்புகளில் தான் இருக்கிறாரு, பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கிறாரு. இப்போ புதன் பரிவர்த்தனை ஆகிறதுனால புதனுடைய அந்த காரக நன்மைகள், ஆதிபத்திய கெடுதல்கள் இருந்தால் கூட காரக நன்மைகளை கொடுத்துருவாரு அந்த பரிவர்த்தனை அமைப்பின் காரணமாக. அப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பாவத்துவம் தானா? பாவத்துவம் தான். அவர் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாரு, நட்பு வீட்டில் இருக்கிறாரு, சனியும் நண்பர் தான் அப்படின்னு எப்படி எடுத்துக்கிட்டாலும் அவர் பாவத்துவ அமைப்புகளில் தான் இருக்கிறாரு. அந்த பரிவர்த்தனை மூலியமாக புதனுடைய காரகத்துறைகள் ஓரளவு வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். அதே நேரத்தில் தசாபுத்தி அமைப்புகள்லையும் இவருக்கு சுபத்துவ அமைப்புகள் வந்து செவ்வாய் தான் சுபத்துவ கிரகம். ஏன்னா சுக்கிரனை வந்து நெருங்கி இருக்கிறார், அதனால செவ்வாய் தான் சுபத்துவ கிரகம். குரு வேற யாரையும் நேரடியாக தொடர்பு படுத்தி இருக்க மாட்டார். தனி புதனுடைய இணைவில் சனி இருந்தால் கூட ராகுவுடைய இணைவு சனியையும் பாவத்துவப்படுத்தும், செவ்வாயும் பாவத்துவப்படுத்தும். ஆனால் புதனை விட சுக்கிரன் கொஞ்சம் சுபத்துவப்படுத்துகிற அளவுகளில் வந்து அதிகமாக இருப்பார்ல, அதனால செவ்வாய் தான் முதல் நிலை சுபத்துவ கிரகம். ஆனால் செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகள் அமைகிறதுக்கு நம்மளுக்கு வந்து சாதகமான தசாபுத்திகள் நடந்திருக்கணும். சுக்கிர தசை தான் நடந்திருக்குது. இவ்வளவு வயசு 24 வயசு வரைக்கும் சுக்கிர தசை தான் நடந்திருக்குது. அப்போ சுக்கிர தசை என்ன இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு அந்த எதிர் கிரகத்தை சேர்ந்த கிரகங்களுடைய தசாபுத்திகளில் இவருக்கு 2ஆம் நிலை சுபத்துவம் சொல்லக்கூடிய அந்த புதனுடைய அந்த துறைகள் தான் ஓரளவு அந்த விஸ்காம் சம்மந்தப்பட்ட அந்த பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் அந்த துறைகளில் தான் இவர் படிச்சிருக்கிறாரு. ஆனால் அதில் வந்து இவர் வந்து நான் வந்து ஒரு பெரிய நடிகன் ஆவானா, இந்த மாதிரி தான் வந்து அவருடைய கேள்வி. திருமணம் அந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்டிருந்தார். புதனுடைய சுபத்துவம் சுக்கிரனுடைய சுபத்துவம் ஒருத்தங்களை வந்து கலைத்துறையில் சாதிக்க வைக்கும். ஆனால் இப்போ உள்ள நவீன காலத்தில் புதன் வந்து ரொம்ப முக்கியம். சுக்கிரனும் முக்கியம் தான் சினிமா துறைக்கு. புதனுடைய அந்த முக்கியத்துவம், தொழில்நுட்பம் அறிவு இருக்கணும். சினிமாவில் உள்ள நடிகர்களுக்கு நடிப்பு மட்டும் இல்லாமல் அந்த தொழில்நுட்ப அறிவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கணுங்கிற அடிப்படையில் புதன் வந்து வலுத்திருக்கணும். புதன் வந்து நேரடியான சுபத்துவ அமைப்புகளில் இல்லைங்கிறதுனால அந்த துறையில் பெருசாக சாதிக்க முடியுமானா முடியாதுங்க. தசாபுத்தி அமைப்புகளில் சுக்கிர தசை முடிஞ்சிடுச்சு. சுக்கிர தசையில் அதுக்கப்புறம் வர்றது பார்த்திங்கன்னா சூரிய தசை. இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைன்னு சொல்லி அடுத்தடுத்து லக்னத்துக்கு யோக தசைகள் நடக்க போகுது. சூரியன் பெரிதாக பாதிக்கப்படலை, சந்திரன் பெரிதாக பாதிக்கப்படலை, செவ்வாய் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறாரு. அடுத்தடுத்து யோக தசைகள் நடக்குது. செவ்வாய் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக வரக்கூடியவர், அட்டமாதிபதியாக வரக்கூடியவர், அட்டமஸ்தானத்துக்கு 8ல் மறைஞ்சு இருக்கிறதுனாலையும் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் தசை வரைக்கும் நல்லா இருக்கும். ராகு தசை எப்படி இருக்கும்? ராகு தசை நல்லா இருக்காதுங்க. என்ன காரணம்? ராகு ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பு. அப்போ ராகு பெரிய விசேஷமான பலன்களை கொடுக்க மாட்டார். அப்போ ராகு தசை நடக்கும் பொழுது சுமாரான பலன்கள் தான் நடக்கும். 2ஆம் இடத்தை வேற ராகு பாதிச்சிருக்கிறாரு. இப்போ 2ஆம் இடத்தை பாதிச்ச இந்த ராகு தனம், வாக்கு, குடும்பம் இந்த மாதிரி விஷயங்கள ராகு திசையில் நல்லா இருக்காது. அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு லக்னத்திலிருந்து 2ஆம் வீடு ஒரே நேரத்தில் சனி ராகு இது போன்ற பாவிகள் தொடர்பு இருக்கிறதுனால இவங்கள மாதிரி நபர்கள் கொஞ்சம் தாமத திருமணம், ஆணாக இருந்தால் ஒரு 31 வயதிலும், பெண்ணாக இருந்தால் ஒரு 27 வயதிலையும் திருமணத்தை முடிக்கணும். அதனால சூரிய தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல உள்ள இந்த சூரிய தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல உள்ள சந்திர தசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கோங்க. திருமணத்துக்கு அவசரம் காட்ட வேண்டாம்.
ராகு திசையில் இந்த 2ஆம் இடத்துல உள்ள அந்த கெடுபலன்கள் எப்போ நடக்கும்? ராகு திசை இல்லை சனி திசையில் நடக்கும். ராகு திசை தான் முதல் வரப்போகுது. அப்போ ராகு திசையில் 2ஆம் இடத்து கெடுபலன்கள் நடக்க தாங்க செய்யும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட 3 தசாபுத்திகள் உங்களுக்கு வந்து நல்ல நிலைமையில், சூரியன் 6 வருடம், சந்திரன் 10 வருடம், செவ்வாய் ஒரு 7 வருடம், இந்த மாதிரி ஒரு 23 வருடம் நல்ல தசாபுத்திகள் நடக்கிறதுனால அப்போவுமே வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ராகு திசையில் பொருளாதார ரீதியாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில், வாக்கு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அப்போ எந்த பெரிய முடிவுகளும் எடுக்காமல் இருந்தாலே போதுமானது. உழைக்கக்கூடிய நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வயசில் ராகு திசை வராமல் இருக்கிறது ஒரு குடுப்பனை தான் உங்களுக்கு. அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் வந்து நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. 4ஆம் வீடு, 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் கூட 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் வீடு பொதுவாகவே வந்து தாய்க்கு 4ஆம் வீடு 4ஆம் அதிபதி பார்க்குறதோட காரகனான சந்திரன் கடக வீட்டையும் பார்ப்போம். மேச லக்னத்துக்கு கடக வீடு அப்படிங்கிறது வந்து 4ஆம் வீடாகவே வர்றதுனால கடக வீடு சனி பாதிச்சிருக்கிறாரு. 4ஆம் இடம் கொஞ்சம் பாதிப்பு தான். சந்திரன் பரவாயில்லாமல் இருக்கிறதுனால தாய் சார்ந்த விஷயங்களை விட தந்தை சார்ந்த விஷயங்கள் தான் அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். அதே நேரத்தில் ராகு திசையில் சனி புத்தி, மற்ற பிற திசைகளில் சனி புத்தி எப்போம்லாம் வருதோ அப்போம்லாம் வந்து தாயார் வந்து சிறிது பாதிப்புகளை வந்து அடைய தான் செய்வாங்க. சனி எப்போம்லாம் வருதோ அப்போ வந்து சனி சூரியனையும் பாதிச்சிருக்காரு. சூரியனை கிட்டத்தட்ட ஒரு 17 டிகிரி விலகின அமைப்பு தான் இருந்தாலும் சூரியனையும் கடக வீட்டையும் பாதிக்கிறதுனால சனி புத்தி எப்போம்லாம் வருதோ அப்போம்லாம் வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள், தாய் சார்ந்த விஷயங்கள், பிரிவுகள் கொஞ்சம் தள்ளி இருக்கு. இப்போவுமே வந்து தாய் தந்தையை விட்டு தள்ளி தான் இருக்கிறேன்னு சொன்னார். இந்த மாதிரி அமைப்புகள் வருமானா வரதான் செய்யும். இவர் படிச்சிருக்கிற துறையில் சாதனை பண்ண முடியுமா? குறைவு தான். ஏன்னா புதனுடைய அந்த சுபத்துவம் இல்லாத காரணத்தினால மிகப்பெரிய நடிகனாக முடியுமானா முடியாது. சாதகமான தசாபுத்திகள் தொடங்கிட்டதுனால செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் தான் இவருக்கு நல்லா இருக்கும். செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் தான் கை கொடுக்கும். இப்போ போயிட்டு இவர் வந்து படிக்கிற காலத்தில் டிசைட் பண்ணாமல் இப்போ போய் இவர் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இனிமேல் படிக்க முடியுமா? 24 வயசுக்கு அப்புறம் முடியாது. அப்போ நிலம் சார்ந்த, அதுக்கப்புறம் கட்டுமானம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வராமல் வந்து இனிமேல் பில்டர் ஆக முடியுமானா அதுவும் முடியாது. ஆனால் நிலம் சார்ந்த நிலத்தை வந்து வாங்கிறது, கொடுக்கறது, இந்த மாதிரி அனுபவ ரீதியாக செய்யக்கூடிய செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் ஃபுல்லு இவருக்கு வந்து கொஞ்சம் கை கொடுக்க தான் செய்யும். நல்லா இருக்கும். சாதகமான தசாபுத்திகள் நடக்கிறதுனால அது சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஏதாவது வந்து கை கொடுக்கும். ஆனால் அந்த சினிமா துறையில், புதன் சார்ந்த துறைகளில் இவர் வந்து பெரிய சக்ஸஸை கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதே நேரத்தில் வந்து ரொம்ப வந்து அதில் சக்ஸஸே பண்ண முடியாமல் போயிடுவாரானா தசை கொஞ்சம் சாதகமாக நடக்கிறதுனால ஏதோ சில வெற்றிகளை கொடுத்துக்கிட்டு நேரடியான வெற்றிகள் இல்லாமல் ஒரு குறும்படம், அதுக்கப்புறம் ஒரு யூடியூப்பு, ஒரு இணையம், இது சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்துக்கிட்டு ஓரளவு வந்து இருக்குமே ஒழிய ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும்னா தசாபுத்திகள் ஒத்துழைக்கிற மாதிரி, லக்னாதிபதி வலுவுடன் இருக்கிற மாதிரி, அந்த கிரகங்களுக்கு காரக கிரகங்களுக்கு எந்த அளவுக்கு சுபத்துவம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அந்த முன்னேற்றம் அமையும் சொல்லிக்கிட்டு, இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் தான் விஸ்காம் சார்ந்த அந்த துறைகளில். செவ்வாய் சார்ந்த துறைகளில் இவருடைய லைஃப்பை ஒருவேளை அமைச்சிருந்தார்னா இந்த சாதகமான தசாபுத்திகள் தொடங்கினதுக்கப்புறம் இந்த செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கை கொடுத்துருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும். அதனால தான் இந்த 10th 12th படிக்கிறவங்க நம்மளுடைய லைஃப்பை டிசைட் பண்ணக்கூடிய அந்த 10வது 12வது படிக்கக்கூடிய காலகட்டத்தில் முடிவெடுக்கணும். எதுக்குன்னா காமர்ஸ் குரூப் ஒருத்தர் எடுத்ததுக்கப்புறம் போயிட்டு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் நான் வந்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து சாத்தியக்கூறு இல்லை. அதே மாதிரி தான் நம்ம வந்து எப்போ சக்ஸஸ் பண்ண முடியுமோ, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி சில எக்ஸாம்களை வந்து தனியாக படித்து எழுதுகிற மாதிரி அந்த துறைகளை வந்து மாற்றுறது எளிவு கிடையாது. அதுதான் நான் முதல் சொன்னேன். இந்த காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு எப்படி வந்து சயின்ஸு சம்மந்தப்பட்ட அந்த மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் கடைசி வரைக்கும் எடுக்க சாத்தியம் இல்லையோ அது போன்ற விஷயங்களில் நம்ம 10வது படிக்கும் பொழுதும் 12வது படிக்கும்போதும் நம்மளுக்கு எந்த கிரகங்கள் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, எந்த துறைகள் தேர்ந்தெடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது உங்கள் எதிர்கால லைஃபுக்கு வந்து நல்லதுங்க. அப்படி இல்லை சாதகமற்ற தசாபுத்திகளில் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒரு சாதகமான தசாபுத்திகள் வரும் பொழுது நல்லா தான் இருப்பீங்க. அப்படி ஒன்றும் சாதகமான தசாபுத்திகள் தான் இம்பார்ட்டன்ட் இருந்தால் கூட சாதகமான தசாபுத்திகள், லக்னாதிபதி வலு, தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காரக கிரகங்களுடைய சுபத்துவம், இது 3 கைகோர்க்கும் பொழுது தான் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி. இல்லைன்னா அதில் வந்து குறைபட்ட வளர்ச்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பையனுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால
அஷ்டம சனி வரை நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ அவர் எடுக்கிற எந்த விஷயங்களும் ஒரு பெரிய நல்ல விஷயங்களாக இருக்காது. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் மகம் நட்சத்திரத்துக்கு முழுமையாக அஷ்டம சனி விலகினதுக்கு அப்புறம் இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் நிகழ இருக்கிற குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம சனியும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனியும் கொஞ்சம் மட்டுப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். இந்த பிறக்க இருக்கக்கூடிய இந்த சூரிய சந்திர திசைகள் செவ்வாய் திசைகளை ஒரு வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் இப்போ நான் சொல்லிக்கிறேன். ஒரு பையன் ஒருத்தர் இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் கூச்ச சுவாபம். சின்ன வயசுல இருந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்ததுனால வந்து ஒரு சின்ன தோல்விகளை கூட தாங்கிக்க முடியாத ஒரு பையன் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஸ்கூலில் போயிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து வாத்தியார் கேள்வி கேட்கும்போது எல்லாரும் எந்திரிச்சு சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சிலவங்களுக்கு தப்பாக இருக்கும். தப்பாக உள்ளவங்களை வந்து சத்தம் போடுவார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த பையன் வந்து வாய்ஸ் அவுட்டே பண்ணாமே இருக்கிறான். அப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் தம்பி நீ வாய்ஸ் அவுட் பண்ண முடிக்கிற அப்படின்னா, சார் நான் ஒருவேளை எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்லுவேன், ஒருவேளை தப்பாயிட்டுனா வந்து எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் திட்டுறதை வந்து நான் தாங்கிக்கிட முடியாது, அதனால நான் சொல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, தம்பி நீங்கள் வந்து அதை வந்து வாய்ஸை வந்து வெளியே வந்து அதை சொல்லுங்கள், தப்பாக ரைட்டாக அது செகண்டு, இப்படியே வாய்ஸ் அவுட் பண்ணாமையே உட்காந்துருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் காணாமல் போயிருவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ திட்டு விழுந்தா என்ன தம்பி என்ன ஆயிரப்போகுது, அதுதான் உங்களுடைய வந்து முதல் வெற்றிக்கான படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து அதை மனசில் எடுத்துக்கிட்டு அந்த தோல்வியை தாங்கக்கூடிய பக்குவம் மனசில் எப்போ நம்மளுக்கு வருதோ அப்போதான் வெற்றியை வந்து நம்ம ருசிக்கிறதுக்கான ஆரம்பப்படியை எடுத்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகம் வரும்போது உங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். ஓம் நமச்சிவாயா.